ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸோட ஃபேமஸான வடகறி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க தண்ணி ஊற்றி. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா நம்ம கொரன்னு அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் சைஸ்க்கு குட்டி குட்டியாக நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை கலந்து விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கின அப்புறமா ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நம்ம வறுத்து வச்சிருந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். சைதாப்பேட்க்கு ஃபேமஸான வடகறி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி இது மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த வடகறி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.